எஸ்எஸ் அஸ்ட்ரோ 2K நேயர்கள் அனைவருக்கும் சுதா மோகனின் இனிய வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா 27 நட்சத்திரத்துக்கான ஐப்பசி மாத பலன். இந்த மாத ஐப்பசி மாதம் ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கு என்ன மாதிரி பலன் இருக்கிறத நம்ம மோசஸ் ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்க சேனல்ல ஆன்மீகம், வாஸ்து, அஸ்ட்ராலஜி போன்ற வீடியோக்களை பதிவிட செஞ்சிருக்கோம். அதை பார்த்து பயன்பெறுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பெர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்கும் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஐப்பசி மாத பலன் எப்படி இருக்கு தெரிஞ்சுக்கலாம். மூலம் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அது ஆஞ்சநேயர் பிறந்த நட்சத்திரம். ஸோ அதனால என்னன்னாக்கா ஆஞ்சநேயர் எப்படி வந்து வாயு புத்திரனா இருந்து அப்படியே தொட்ட நினைச்ச வேலையில இடம் விட்டு இடம் மாறும், அதே போலதான் அந்த மூல நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல உட்கார்றது என்பது இவங்களால இயலாத ஒரு விஷயமா இருக்கு. எப்பொழுதும் அந்த தன்னை நகர்வுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கணும், ஒரு மூமெண்ட்டுக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்றதான் இவங்களோட தன்மையா இருக்கும். எப்போ பார்த்தாலும் ஒரு டிராவலிங் பண்ணுவது இவங்களுக்கு பிடிக்கும். நிறைய ஆன்மீகம் சார்ந்த விஷயம். ஏன்னா ஆன்மீகத்தோட குரு ராசி அதிபதியே பார்த்தீங்கன்னா குரு பகவானா இருக்காரு. அதுவும் மூல நட்சத்திரக்கு அதிபதி பார்த்தீங்கன்னா கேது பகவானா இருக்காரு. ரெண்டுமே ஆன்மீகம் சார்ந்த விஷயம். ஏன்னா ஆன்மீகத்துல ஒரு ரொம்ப நுட்பங்களை இவங்ககிட்ட எப்போதும் இருக்கும். அந்த நுட்பங்களோட புரிதலை வச்சுட்டாங்க வச்சுக்கல, இவங்கள மிஞ்சறதுக்கு உலகத்துல ஆளே கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா குறிப்பா இந்த மூல நட்சத்திரக்காரங்க வந்து வயிறு சார்ந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கும். ஜீரணத்தன்மையை இவங்க சிறப்பா வச்சுட்டு இருந்தாவே போதும், இவங்க வாழ்க்கையில எல்லா அதிர்ஷ்டமும் கிடைக்கும். வயிறு யாருக்கு நல்லா இருக்கோ அவங்க வந்து கோடீஸ்வரங்க. மூல நட்சத்திரக்காரங்களா இருந்தீங்கன்னா நீங்க உங்க வயிற்றை ஜீரணத்தன்மையை நல்லா வச்சிருந்தீங்க, கண்டிப்பா நீங்க கோடீஸ்வரன். அதே வயிறு உங்களுக்கு கெட்டால் நீங்கள் தான் இந்த உலகத்து மிகப்பெரிய கடன்காரன். வாழ்க்கையே ஏண்டா வாழ்றன்ற தன்மைக்குள்ள தள்ளி விட்டுரும். ஸோ இது வந்து சித்தர்கள் சொன்னக்கூடிய ஒரு சூட்சமான விஷயம். நீங்க இதை எந்த விஷயத்திலையும் கேட்டிருக்க முடியாது. மூல நட்சத்திரக்காரர் தான் உங்க வயிறை மட்டும் நல்லபடியா பார்த்துக்குங்க. இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நிறைய உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை பார்க்கறது, தந்தையோட விஷயம்னா தந்தைக்காக சேவை செய்யறது. ஸோ தந்தையை நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தந்தைக்காக இந்த காலம் ஒரு மருத்துவ சேவை செய்யுது, அப்பாவை போய் பார்த்துக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த காலத்தில் நிறைய பேர் நிறைய சிவாலயங்களுக்கு வழிபடுவாங்க. குறிப்பாக இந்த சித்தர்கள் வாழ்ந்த இடங்களுக்கு பயணிப்பது, இந்த மாதிரியான நிறைய நிகழ்வுகள் வந்து இந்த காலகட்டத்தில் இருக்கு. அதே போல் நிறைய பேர் கடன் வாங்கி புதிய ஆடம்பர பொருட்களை வாங்குவாங்க, இல்லை காரோ பைக்கோ. ஸோ அந்த மாதிரி கடன் வாங்கி ஒரு ஆடம்பர பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்கு. கடன் வாங்கும் போது கொஞ்சம் கவனமாக வாங்குங்க. மேலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் நிறைய எப்படி சொல்றதுன்னா கையில் வந்து கேஷ் வந்து புரளும் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அதனால என்னென்னாக்கா அக்கௌண்ட்டில் இருப்பது காட்டிலும் கையில் கேஷ் டிரான்சாக்ஷன் வந்து இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதை சேமித்து வைத்தீங்கன்னா பிற்காலத்தில் அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கவனமாக காசு சேர்த்து வைங்க, வாழ்க்கையை சிறப்பாக்கி. நண்பர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஐப்பசி மாத பலன் எப்படி இருக்கு தெரிஞ்சுக்கலாம். பூராட நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே இவங்க பார்த்தீங்கன்னா இந்த சிரித்தே மயக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் இருக்கு. ஏன்னா இவங்களுக்கு எப்போதும் நண்பர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் கூடிய ஒரு நட்சத்திரம் தான் பூராட நட்சத்திரம். அதே போல நண்பர்களால் தொல்லையை அனுபவிக்கக்கூடிய நட்சத்திரமும் இந்த பூராட நட்சத்திரம். எப்பொழுதும் என்னன்னாக்கா முகம் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த பூராட நட்சத்திரம் ரொம்ப முகம் வந்து நல்லா பிரகாசமா இருக்கும். எப்பொழுதும் முகத்துல ஒரு சிறிய ஒரு வசீகரம் இருக்கும். எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்திலும் ஒரு கொஞ்சம் கிரிமினலா இருப்பாங்க. கிரிமினலா எப்படின்னா எதை வந்து இலகோ எப்படி பெறது அப்படின்னு சொல்லி அந்த டாக்டிக்ஸ் வந்து, ஏன்னா இவங்களுக்கு அதிகமான புத்தி கூர்மை இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த யாரை எப்படி பேசினா சரியாகுன்ற மாதிரி அந்த அணுகுமுறை பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா பூரா நம்ம குழந்தைங்களா இருந்தாலும் வச்சுக்க, எப்போ பார்த்தாலும் இந்த ஃபோனே கையில் வச்சுட்டு ஃபோன் தான். ஃபோனில் பார்த்தீங்கன்னா என்ன பாஸ்வேர்டுன்னு வச்சிருந்தாலும் அதை நோண்டி ஒரு குழந்தை வந்து கண்டுபிடிச்சதுன்னா அது பூராட நட்சத்திரமா இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவங்களுக்கு இயற்கையிலே அந்த புத்தி கூர்மை வந்து பயங்கரமா இருக்கும். நீங்க இப்படி திரும்பி பார்க்கும்போது பாஸ்வேர்டை மாத்தினா கூட கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு இருக்கு. அதே திறமையை இவங்க வந்து மற்ற விஷயங்களில் செலுத்தும் போது, தொழிலாவோ அதை வந்து வியாபாரமாக செய்யும் போது மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடைவு. அதனாலதான் பூராட நட்சத்திரத்தை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த கம்யூனிகேஷன், இந்த ஐடி துறை, இந்த மாதிரி துறையில் இருந்தாங்கன்னா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி என்பது இருக்கு. இந்த காலகட்டம் பூராட நட்சத்திரம் எப்படி இருக்குன்னு பார்த்தபோது பூரா நட்சத்திரக்காரங்க நிறைய பேர் புதிய தொழில் வாய்ப்புகள் வந்திருக்கும். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா தொழிலில் வந்து நிறைய பேர் இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருந்தீங்கன்னா இந்த காலத்தில் ஏதாவது ஒரு பெண்ணை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. புதுசாக வந்து ஒரு ரிசப்ஷனிஸ்ட்டு, இந்த மாதிரியான விஷயங்களை புதிய ஆளை எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயம் இருக்குது. ஸோ ஒரு பெண் மூலயமா வேலை தேடக்கூடியவங்களுக்கு ஒரு பெண் மூலயமா ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ
ஸோ வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த காலத்தில் ப்ரொமோஷன் வரும். நிறைய பார்த்தீங்கன்னா வேலையில் ஏதாவது ஒரு பொருளை வாங்குவது, வேலைக்காக சில பேர் நிறைய கம்ப்யூட்டர் வாங்குவது, இல்லை ஃபோன் வாங்குவது, இந்த மாதிரியான வேலை சார்ந்த விஷயத்தில் ஒரு சிறிய ஒரு மாற்றம் வந்து இவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நடக்கும் சொல்லலாம். ஸோ வாழ்க்கையில் எப்பொழுதும் வந்து என்னென்னாக்கா, ஒரு பெண் தான் ஒரு பிரச்சனையை கொடுக்கும். அதே ஒரு பெண்ணால தான் ஒரு மன மகிழ்ச்சியும் உங்களுக்கு இருக்குது. ஸோ அதனால் என்னென்னாக்கா, சில பேருக்கு என்னென்னாக்கா மனைவியால் திடீர் அதிர்ஷ்டத்தை பெறக்கூடியவங்களும் எங்களா இருக்காங்க. மனைவியால் கடன்காரன் ஆகிறவங்களும் பூராட நட்சத்திரக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால் என்னென்னாக்கா, மனைவியை இவங்க எந்த லெவலில் வச்சுருக்காங்களோ அதை பொறுத்து தான் அந்த இல்லறம் என்பது வரமாகவும் இருக்கும், சாபமாக இருக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைய மகிழ்ச்சியான காலகட்டம் இருக்குது. நிறைய விஷயங்கள வாழ்க்கை மேல் நோக்கி போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலத்தில் இருக்குது. என்ஜாய் பண்ணுங்கள். ஆனால் பணம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் இருக்கும். ஏன்னா பணத்தை கையில் வச்சுட்டு தொலைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க. அதிக முன்கோபம் இருக்கும் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஐப்பசி மாத பலன் எப்படி இருக்கு தெரிஞ்சுக்கலாம். உத்திராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா எப்போதும் என்னன்னு அந்த முன்கோபம் வந்து இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த முன்கோபத்தை மட்டும் இவங்க சரி பண்ணிட்டாரு. ஏன்னா இவங்களுக்கு எல்லாருமே வந்து இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும்னா அது எப்படி முடியும் சொல்லுங்க? யாராலுமே அப்படி இருக்க முடியாது. ஸோ அப்போ என்னன்னாக்கா சூழலுக்கு தக்கவாறு தங்களை மாற்றி அமைக்க பழகிக்கணும் இவங்க. ஏன்னா இவங்களுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க அந்த இடத்த போக மாட்டாங்க, அந்த நபர்கிட்ட பேச மாட்டாங்க, உடனே ஃபோனில் பிளாக் போடுறது, இல்லைன்னா அவங்கள விட்டு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுறது, இந்த மாதிரியான நிறைய பார்த்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரக்காரங்க தான் நிறைய பண்ணுவாங்க. ஸோ உத்திராட நட்சத்திரக்காரங்க உங்களுக்கு எதையும் எதிர்கொண்டு போராடி வெற்றி கொள்ளக்கூடிய ஆற்றலை வளர்க்கணும். அதனால தான் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகமாக தேவைப்படக்கூடிய ஒரு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரக்காரங்க தான். ஏன்னா உங்களோட பலகீனம் என்பது உங்களோட தன்னம்பிக்கையோட குறைவு தான். ஸோ அந்த தன்னம்பிக்கை அதிகமாகிடுச்சுன்னா அதுவே உங்களோட பலமாயிரும். எதையும் எதிர்த்து போராடி வெற்றி கொள்ளக்கூடிய ஆற்றல் கிடைச்சிடும். ஸோ தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும்போது போராடமே இல்லாமல் வெற்றிடும். எப்பொழுதும் என்ன சூழலுக்கு தக்கவாறு உங்களை வந்து அந்த ஃப்ளெக்சிபிலிட்டிக்குள்ளே வச்சுக்கோங்க. வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும். ஏன்னா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அரசு சார்ந்த விஷயத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மன மகிழ்ச்சிக்கான விஷயம் இருக்கு. அதே போல என்னன்னாக்கா பூராடம் 2, 3, 4 பாதத்தில் இருக்கவங்க வந்து கொஞ்சம் கவனமா இருக்கும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வேலை இழக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் வந்து டீப்ரமோட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அதனால என்னன்னாக்கா கொஞ்சம் வேலை சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் அப்படியே டிமிக்கி கிமிக்கி கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வேலை பறி போயிடும். ஸோ அதனால வேலை சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கு. அதே போல என்னன்னாக்கா உத்திராடம் 2, 3 பாதங்களை வந்து இந்த தேவையில்லாம இந்த லஞ்சம் வாங்கி மாட்டுறது, இந்த மாதிரியான மாட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால நேர் வழியில சம்பாதிக்க பழகுங்க. உங்க வாழ்க்கையை சிறப்பாக வச்சுக்கோங்க.